நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து ரொம்பவே திறமையாக வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கு எதிராக வாதாட வக்கீல் திறமையாக இருக்காரு, அருமையாக இருக்காரு. சும்மா வாதாடுற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே சும்மா விஜய்க்கு ஒரு பக்கம் தொண்டைக்குழியிலேருந்து வார்த்தையே வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேள்வி மேலே கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் பேச்சடிச்சு போய் வாயடிச்சு போய் மூச்சடிச்சு போய் மௌனத்தோடு நின்று இருக்காரு. இந்த சமயத்தில் விஜய்க்கு யார் சொன்னது யாரும் வாதாட இல்லைன்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. அர்ஜுனை யாருங்க ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணது யார் இது பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாரு அந்த எதிர்த்தரப்பினர் வக்கீல். உடனே பார்க்கணுமே நம்ம மல்லி அங்கே வராங்க. அவரோட மனைவினா நான் தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கப் ஜுப்புன்னு சைலண்ட்டாக போயிடுறாங்க. ராஜேஸ்வரி ரஞ்சிதும் முழிக்கிறாங்க. என்னடா இது, இவளுக்கு மயக்க மருந்தை கொடுத்து வீட்டில் தானே படுக்க வச்சேன், இவன் திடீர்னு இங்கே வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போய் நின்று இருக்காங்க. இதுக்கு தாங்க சொல்கிறது, எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் கரெக்டாக பிளான் பண்ணி செய்யணும். அவங்க தூக்கத்தில் இருக்காங்களா இல்லை மயக்கத்தில் இருக்காங்களா எதுவுமே தெரியாமல் ஒரு பக்கம் ரெண்டு லூசுகளும் சைலண்ட்டாக கிளம்பி வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நம்ம மல்லி ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. சரி, இந்த மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க வந்து மல்லியம்மா ஓடி போய் கட்டி பிடிச்சிறாங்க. மல்லியம்மா இருந்து நீ எதுக்கும் கவலைப்படாத வெண்பா, நான் வந்துட்டல, இனிமேல் நம்ம அப்பாவை யாருமே ஜெயிலில் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. அம்மா நீ வந்ததெல்லாம் ஓகேம்மா, அவங்க லாயரை வந்து வாதாட சொல்லுமான்னு சொல்ல அர்ஜுன் போய் கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. உடனே அந்த எதிர்த்தரப்பு வக்கீல்கிறாரில் அவரோட பேசவே முடியல. வாயை அப்படியே சும்மா சைலண்ட்டாக மூடின்னு இருக்காரு. ஏடா இவ்வளோ நேரம் என்ன நான் பேச்சு பேசினேன் வாய்க்கு வந்த மாதிரி, இப்போ பேசு, தைரியமான நாள் தானே பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறது அர்ஜுனுங்க. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடியே ஜட்ஜாக இருந்தவர், இப்பயும் ஜட்ஜு தான். ஆனால் இங்கே வாதாட, ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் யார் நேர்மையாக இருக்காங்களோ யார் மேலே தப்பு இல்லையோ அவங்களுக்காக எந்த சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் வந்து வாதாடுவார். அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இப்பயும் வந்து வாதாடினு இருக்காரு. நம்ம விஜய் இருக்கார்ல, அவரை மாதிரி நல்லவருக்காக வாதாடுறது தப்பே இல்லை. ஏன்னா நம்ம மல்லிக்கு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அதனால தான் அவங்க தைரியமாக இப்போ வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க. இதை பார்த்ததுமே யாருமே பேச முடியல. ஜட்ஜம்மாவே எழுந்து நின்று நம்ம அர்ஜுனுக்கு வணக்கம் வைக்கிறாங்க. அர்ஜுன் அந்த பக்கம் இருந்தாவே அந்த பக்கம் நேர்மையாக தான் இருக்கும். நேர்மையின் சிகரமே அர்ஜுன் தான். அர்ஜுன் எப்பவுமே தப்புக்கு வழிகாட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அதுபோல் அந்த ஜட்ஜமாக இருந்து இதுக்கு மேலே இந்த கேஸை நம்ம கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லையே, அர்ஜுன் வந்துட்டதுனால இந்த கேஸ் எப்படி இருந்தாலும் விஜய் பக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி முடியும், நான் என்னோட வாதத்தையும் நீங்கள் கேட்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்கிறாரு. சரிப்பா சொல்லுப்பா, நீ என்ன கம்பி கட்டுற கதையை சொல்கிறியா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விடுறாங்க. நம்ம ரஞ்சித் தான் இப்போதைக்கு சாட்சி. ரஞ்சிதை வந்து கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மல்லியை பார்க்குறாங்க, ஒரு பக்கம் உண்மையை சொல்கிறாங்க. என்னடா இது பண்ணுறது, பொய்யவே உண்மை மாதிரி அப்படியே சும்மா அழகாக அழுத்தி சொல்கிறதுக்கு நம்ம ரஞ்சிதாவில் மட்டும்தானே முடியும். அது மட்டும் இல்லாமல் அதில் சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ரேணுகா டெத்தான டேட்டும் நம்ம ரஞ்சிதம் சொல்கிற டேட்டும் 3 நாள் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. இதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு இவளுக்கு ஞாபக சக்தி வேறு இருக்கான். ஞாபக சக்தி ஒரு ஞாபக சக்தியும் இல்லை, எந்த இடம்னு தெரியல, எங்கே ஆச்சுன்னு தெரியல, எல்லாமே மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. உடனே நம்ம அர்ஜுன் வந்து என்னம்மா ராஜேஸ்வரி ஒழுங்காக சொல்லி கூட்டினார் இல்லையாம்மா, என்னம்மா தெளிவாக சொல்லி கூட்டினார் இல்லையா, எப்போவுமே நீ ஆள் கூட்டினாரும் போது இதுக்கு முன்னாடி பொய்சாச்சு அன்னபூர்ணியை கூட்டினு வந்திருந்தீங்க, அவங்க ஏதோ நல்லவங்களா இருந்ததுனால உண்மையை சொல்லி அந்த இடத்துல அர்ஜுனை காப்பாற்றுறதுக்கு போல விஜயை காப்பாற்றி விட்டாங்க. இந்த சமயத்தில் கரெக்டாக எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம தான் வாட்டமாக பேசி வாட்டமாக செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும், நீ நல்லா சொல்லி கொடுத்து கூட்டின்னு வந்துக்கணும். எதி தரப்பு வக்கீல என்னப்பா இவ்வளோ நாள் கேடி பிள்ளை கில்லாடி அங்கே வேலை செஞ்சு வந்துக்கிறேன், இந்த சின்ன விஷயத்த கூட மனப்பாடம் பண்ண வைக்கலையா இல்லை சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு யாரும் சொல்லலையே, இதை சொல்லியிருந்தா நான் அப்பயே மனப்பாடம் பண்ணிட்டு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதம் ஒரு பக்கம் வளர்றாங்க. இதுலேருந்து மாட்டிடுறாங்க. ரஞ்சிதம் என்ன ரஞ்சிதம் இவ்வளோ நேரம் கப்பு சுப்புன்னு வந்துட்டு இப்போ திடீர்னு ஊவாயே உனக்கு எதிரின்ற மாதிரி நீயே உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. இதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லைங்க, எல்லாமே நமக்கு சாதகமாக தான் இருக்குது. நாம தான் கபிலாங்க இறங்கி ஆடு கபிலா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் நான் ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் போயின்னு இருக்குது மல்லி சீரியலே. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இவங்களுக்கு கெட்டது மட்டும்தான் நடக்குது, நல்லதே நடக்காதடா, என்னடா இப்படி பண்ணுறாங்க, இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தீர்வு இருக்குது. அந்த தீர்வு எப்போ வரப்போகுது, எங்கேருந்து வரப்போகுது, எப்படி வரப்போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை. சீரியலை கண்டினியூவாக பார்த்தா மட்டும் போதும், எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்கும். சரி, இந்த மாதிரியெல்லாம் போயின்னு இருக்கேன். நம்ம டேரக்டர் ஏன்டா இந்த மாதிரி கேப் மாதிரி வேலை செய்கிறாரு, ஏன்டா எப்போ பார்த்தாலும் நம்ம விஜயை கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் வேதனை இது எல்லாமே ஒரு மனுஷனுக்கு வரணுங்க. அப்படி வந்தால் மட்டும்தான் அந்த மனுஷன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது போல தான் இங்கேயும் நடந்துன்னு இருக்குது.
எவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில், இந்த பிரச்சனையும் அது போல தான் நம்ம பார்த்துக்கிட்டு ஜெயிப்போம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் போயின்னு இருக்காங்க. இந்த நம்பிக்கை நடக்குமா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இந்த கேஸ்லேருந்து வெளியே வருவாரா, ஜெயிப்பாரா, ஜெயிக்க மாட்டாரா, நம்ம மல்லி விஜயை கூட்டிகிட்டு வருவாரா, இல்லை ஜெயிலே ஒரேடியாக அம்போன்னு விட்டு வந்துடுவாங்களா அப்படின்னு உங்களோட மனசுக்குள்ளே என்ன இருக்குது? இல்லை ராஜேஸ்வரி தான் அடித்து பிடிச்சி இதில் ஜெயிச்சு நான் தாண்டா இங்கே எல்லாம் அப்படின்றத நிரூபிப்பாங்களா அப்படின்றத உங்களோட மனசில் இருக்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.